என்னப்பா முன்னாடி பையன் பொம்பளைங்க பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கிறான். நான் பொட்டு எடுத்து வச்சுக்கிறானா, பூ எடுத்து வச்சுக்கிறானா, மடியில் போடுறானா, பொம்பளைங்க படத்தை எல்லாத்தையும் பார்க்கணும். உன்னால ஒரே அவமானமா இருக்குடா. பொட்டு எடுத்து வச்சுக்கிற, மை எடுத்து பூசிக்கிற, லிப்டிக் எடுத்து பூசிக்கிற, பொண்ணுங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ற. ஊர்ல தலைகாட்ட முடியல. இனிமே வீட்டுல காலை எடுத்து வச்சா காலை வெட்டிடுவேன். நீ ஏன்னு ஒதுக்கிட்டான்னு வேற யாருப்பா சேர்த்துப்பா? எங்கேயா போய் செத்து தொலைடா. ஹேய், ஏன்பா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நான் திருநங்கையா மாறிட்டேன்னு எங்க அப்பா என்னை வீட்டுல இருந்து அக்கம் பக்கம் தப்பா பேசுறவங்க துரத்தி அனுப்பிட்டா இருக்கா. இந்த சமூகம் இப்படிதான்ப்பா நம்மள ஒதுக்கும். நமக்கான உலகம் தனி உலகம் இருக்கு, அதுல நம்ம வாழ்ந்துக்கலாம். நீ வா, நான் பாத்துக்கிறேன். ஹேய், இந்தா இது என் ட்ரெஸ் போட்டுக்கோ. ஹேய், எங்கடி போற? எத்தனை நாள் தான்க்கா வீட்லயே இருக்குது, அதான் வெளியே போயிட்டு வேலை கேட்டு வரலான்னு. வெளியே பாக்குறவங்க கண்டபடி பேசுவாங்க, நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிக்கா. அண்ணா. ஏய் சிக், வேலை தொலை பண்ணுகிற அடிப்போ அப்புறமா. ஏய் வா. சொல்லுங்கண்ணா. ஏய் வா. நான் எங்கண்ணா? ஏய் சி, தெரியாது வா. நான் தப்புலாம் பண்ண மாட்டேண்ணா. ஏய் காசு தானே, பாத்துக்கலாம் வா. நான் வரமாட்டேண்ணா. ஏய் சை. ஐயோ, ஏன் கடவுளே, நாங்களே உங்களுக்கு சரி சமமா வாழக்கூடாதா? நாங்களும் நீங்க படிச்ச படிப்பு தானே. வேலை கேட்க போனா கூட பிச்சை எடுக்க வரேன்னு துரத்தி அடிக்கிறானுங்க. நாங்களா கௌரவமா வாழக்கூடாதா? தப்பான தொழிலை செஞ்சுதான் வாழணுமா? சொல்லு கடவுளே, சொல்லு. இந்த சமூகத்தில் திருநங்கை என்றாலே இப்படித்தான் என்ற தவறான எண்ணத்தை அனைவரும் தூக்கி போட வேண்டும். இந்த உலகில் அவர்களுக்கும் சம உரிமை இருக்கு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க குடும்பத்திலும் ஒரு திருநங்கை இருந்தால் அவர்கள் வெளியே கஷ்டப்படாமல் இருப்பதும் கண் கலங்காமல் இருப்பதும் உங்கள் கையில்தான்.